உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் எதிரொலி. பிரேமலதாவுக்கு ஸ்டாலின் கொடுத்த 300 ஸ்வீட் பாக்ஸ். விஷயம் கசிந்ததும் வைட்டமின் பா விவகாரத்தில் மீண்டும் புதிய சலசலப்பு. வைகோ திருமாவளவன் போர்க்கொடி. வணக்கம் நண்பர்களே. தற்போது திமுக கூட்டணியில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தேமுதிக இணைந்திருப்பதன் பின்னணியில் பலதரப்பட்ட காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஸ்டாலினை பொறுத்தவரை தான் தமிழ்நாட்டுக்கு செய்துள்ள நலத்திட்டங்களை பெரிதாக சொல்ல முடியாது என்றாலும் மகளிருக்கு கொடுத்து வரும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்கிற விஷயத்தை வைத்து மீண்டும் தன்னால் அதே பெண்களிடம் ஓட்டுகளை வாங்க முடியும் என்று ஒரு கணக்கு போடுகிறார். அதனால்தான் சமீபத்தில் 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் போட்டார். இந்த நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும் என்று உளவுத்துறை மூலம் அவர் எடுத்த சர்வேயில் இந்த முறை தமிழ்நாட்டில் திமுக மீது அதிருப்தி அதிகமாக உள்ளது என்பதோடு திமுகவின் ஓட்டுகளை பல கட்சிகளும் பிரிக்கிறார்கள். விஜய் கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளை பிரித்தால் முக்கிய சாதி ஓட்டுகளை அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் பெரிய அளவில் பிரிக்கப் போகிறார்கள். அதனால் கடந்த தேர்தலை போன்று பெருவாரியான ஓட்டுகள் இந்த முறை திமுக பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பில்லை என்று உளவுத்துறை ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளது. அதன் காரணமாகவே பெருவாரியான மக்களின் ஓட்டுகள் என்பதை விட மைனாரிட்டி ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்புவதில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு உளவுத்துறை ஸ்டாலினுக்கு தெரிவித்துள்ளதாம். அந்த அடிப்படையில்தான் தமிழ்நாட்டில் 16% இருக்கும் தெலுங்கு மைனாரிட்டி ஓட்டுகளை திமுக பக்கம் முழுமையாக திருப்பிவிட வேண்டும் என்று ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் தெலுங்கு சமூகத்தைச் சேர்ந்த வைகோ இருக்கிறார். அதேபோன்று திமுக அமைச்சர் ஏவா வேலு தெலுங்கு நாயுடு என்றாலும் இவர்களால் பெரிய அளவில் ஓட்டுகளை திமுக பக்கம் இழுக்க முடியாது என்பதனால் தேமுதிகவை இந்த பக்கம் கொண்டு வந்துள்ளாராம் விஜயகாந்த். தெலுங்கு நாயுடு என்பதால் அந்த 16% தெலுங்கு மைனாரிட்டி ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்பிவிடலாம் என்று ஒரு கணக்கு போட்டுள்ளாராம். அந்த அடிப்படையில் தான் பிரேமலதா விஜயகாந்த் மூலம் பெரிய அளவில் தெலுங்கு நாயுடு ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்று ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறாராம். அதற்காகவே பிரேமலதா விஜயகாந்தை இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வைக்க அவர் திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக மதுரை, விருதுநகர் போன்ற பகுதிகளில் தெலுங்கு பேசும் நாயுடுகளின் அதிகமாக உள்ளார்கள். கடந்த முறை விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் 2வது இடம் பிடித்தது கூட அங்கு பெருவாரியான தெலுங்கு நாயுடுகள் அதிகமாக வாழ்வதனால்தான். அதன் காரணமாகவே தேமுதிக மூலம் திமுகவுக்கு தொகுதி வாரியாக 1000 முதல் 2000 ஓட்டுகள் வரை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளாராம் ஸ்டாலின். இந்த முறை நடக்கப் போகும் 4 முறை போட்டியில் பெருவாரியான தொகுதிகளில் 1000, 2000 ஓட்டுகளில் தான் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால்தான் தேமுதிக போன்ற சிறிய கட்சிகள் கூட பல தொகுதிகளில் தாங்கள் வெற்றி பெறுவதற்கு பயன்படுவார்கள் என்கிற கணக்கில்தான் 7 தொகுதி 1 ராஜ்யசபா சீட் என்று பேரம் பேசிய தேமுதிகவிடம் திமுக இறங்கிச் சென்று டீல் போட்டுள்ளதாம். இதற்கெல்லாம் மேலாக இன்னொரு முக்கிய டீலும் நடந்துள்ளதாம். அது என்னவென்றால் தேர்தல் நிதி என்பதன் பெயரில் 500 ஸ்வீட் பாக்ஸ் கேட்டாராம் பிரேமலதா. 500 ஸ்வீட் பாக்ஸ் என்றால் 500 கோடி. ஆனால் ஸ்டாலினோ திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் திமுக தான் தேர்தல் நிதி கொடுக்கிறது. அதனால் அவ்வளவு தொகை கொடுக்க முடியாது என்று பேச்சுவார்த்தையை நடத்தி கடைசியில் 300 கோடி தருவதாக டீல் பேசி முடிக்கப்பட்டுள்ளதாம். அந்த வகையில் விஜயகாந்த் அரசியல் செய்தபோது கூட ஒவ்வொரு தேர்தலுக்கும் செலவு செய்வதற்கு தனது சொத்துக்களை விற்பனை செய்தார். ஆனால் பிரேமலதா விஜயகாந்தோ 1% கூட ஓட்டு வங்கி இல்லாத ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு இப்படி 200 கோடி 300 கோடி என்று சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தங்களுக்கும் கூட்டணி கட்சி என்கிற அடிப்படையில் சில முக்கிய டெண்டர்களை ஒதுக்குமாறும் பேசியுள்ளாராம் பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் இப்படி தேமுதிகவிற்கு 300 கோடி கருப்பு பணத்தை திமுக அள்ளி கொடுத்த விவகாரம் கசிந்ததை அடுத்து கூட்டணியில் உள்ள வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்களிடம் பேசப்பட்ட நிதி இதைவிட குறைவாக இருக்கிறது என்று சொல்லி தங்களுக்கும் தேமுதிக அளவுக்கு நிதி தர வேண்டும் என்று மீண்டும் திமுகவிடம் சத்தமில்லாமல் கொடிபிடிக்க தொடங்கிவிட்டார்களாம். ஆக இதுவரை திமுக கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு மட்டுமே நடந்து வந்த நிலையில் தற்போது தேர்தல் நிதி சம்பந்தமான சலசலப்பும் நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தி. திமுக கூட்டணியில் தொடர்வோம். திடீரென்று பல்டி அடித்த மாணிக்கம் தாக்கூர். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக காங்கிரஸ் கட்சியினர் கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வரிந்து கட்டி வந்தார்கள். குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தியை தொடர்ந்து விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸை விமர்சித்த திமுகவினருக்கு எதிராக கடுமையான பதிவுகளை எல்லாம் வெளியிட்டார்.
காங்கிரஸ் கட்சியை தரம் தாழ்ந்து விமர்சிக்காதீர்கள், எங்களுக்கு மரியாதை கொடுங்கள், அப்படி இல்லை என்றால் அதே பாணியில் நாங்களும் உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருந்தார். இவர் ஒவ்வொரு முறை வெளியிடும் பதிவுகளை பார்த்தபோது இந்த முறை கண்டிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நினைக்க தோன்றியது. அதே போன்றுதான் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசி வந்தார். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்தார்கள். இதனால் அந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி செல்வதற்கு வாய்ப்பிருப்பதாக பலரும் கருத்து கூறி வந்தார்கள். ஆனால் இந்த நேரத்தில் நேற்று மீடியாக்களை சந்தித்த மாணிக்கம் தாக்கூரிடத்தில் திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்திருப்பது குறித்து கேள்வி கேட்டபோது மகிழ்ச்சியான செய்திதான், இதனால் எங்களது வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கப் போகிறது என்று கூறியுள்ளார். அதையடுத்து திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, நாங்கள் நீண்ட காலமாகவே திமுக கூட்டணியில் தான் இருந்து வருகிறோம், அதனால் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற எங்களது உரிமையை நாங்கள் கேட்டு வந்தோம், மற்றபடி கூட்டணியை விட்டு வெளியேறும் எந்த எண்ணமும் காங்கிரஸ் கட்சியிடமில்லை, எங்கள் கூட்டணி தொடரும் என்று சொல்லி பல்டி அடித்துள்ளார் மாணிக்கம் தாக்கூர். காங்கிரஸ் மேலிடத்தில் இருந்து கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகள் யாரும் பேசக்கூடாது என்ற ஆர்டர் போட்டிருப்பதோடு திமுக கூட்டணியே தொடரும், அவசரப்பட்டு கூட்டணி மாறப்போவதாக யாரும் கருத்து வெளியிடக்கூடாது என்றும் எச்சரிக்கை மணி அடித்துள்ளார்களாம். அதன் காரணமாகவே இதுவரை திமுகவுக்கு எதிராக சூடான அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டு வந்த மாணிக்கம் தாக்கூர் நேற்று எங்கள் கூட்டணி தொடரும், எங்களுக்குள் எந்த சலசலப்பும் இல்லை என்று சொல்லி எஸ்கேப் ஆகியுள்ளார். அடுத்த செய்தி. வடிவேலுவை வைத்து விஜயகாந்தை மோசமாக விமர்சித்த திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா? பிரேமலதாவுடன் மோதும் தேமுதிகவினர். தற்போது தேமுதிக கட்சியில் இருக்கும் பெருவாரியானவர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள்தான். அவர்கள்தான் அந்த கட்சியில் நிர்வாகிகளாகவும் உள்ளார்கள். அதோடு விஜயகாந்த் அரசியலில் இருந்தபோது ஒரு தேர்தலில் கூட திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை. அதிமுக பாஜக என்றுதான் கூட்டணி வைத்து வந்தார். ஆனால் நேற்று திடீரென்று யாரும் எதிர்பாராத வகையில் திமுகவுடன் கூட்டணி அறிவித்து விட்டார் பிரேமலதா விஜயகாந்த். இது விஜயகாந்த் ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சி மட்டுமின்றி பிரேமலதா மீது கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. காமெடி நடிகர் வடிவேலுவை திமுகவில் சேர்த்துக் கொண்டு கேப்டன் விஜயகாந்தை கடுமையான முறையில் திமுக விமர்சனம் செய்ய வைத்தது. விஜயகாந்தால் சினிமாவில் வளர்த்து விடப்பட்ட வடிவேலு திமுகவினர் கொடுத்த தைரியம் காரணமாக அவரை பொதுவெளியில் மிக கடுமையாக விமர்சித்தார். அப்படி விஜயகாந்தின் இமேஜை கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காமெடியனை அவருக்கு எதிராக திருப்பிவிட்டது திமுக. அது மட்டுமின்றி சென்னை கோயம்பேடில் உள்ள விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தின் அருகேதான் மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டே திமுக ஆட்சியில் அதை உடைத்தெறிந்தார்கள். அப்படிப்பட்ட திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைக்கலாமா? என்னதான் 7 தொகுதி ராஜ்யசபா எம்பி சீட் தருவார்கள் என்பதற்காக மானம் மரியாதையை விட்டு திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்று விஜயகாந்தின் ரசிகர்கள் பலரும் பிரேமலதாவை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அதோடு களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய பலர் திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் இந்த முறை தேர்தல் பரப்புரைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று கைவிரித்து விட்டார்களாம். மு.க. ஸ்டாலினை சந்தித்த ஓ. பன்னீர்செல்வம். முன்னாள் அமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு கடந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் எந்த கூட்டணியில் இணையப் போகிறார் என்பது இப்போது வரை சஸ்பென்ஸாகவே இருந்து வருகிறது. அதே சமயம் மீண்டும் அதிமுக இணைவதற்கு அவர் முயற்சி எடுத்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்கவில்லை. அதனால் செங்கோட்டையன் சென்றுள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர் செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இப்படியான நிலையில் இன்று ஓ. பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்திருக்கிறார். ஏற்கனவே ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்துவிட்டதால் அடுத்து ஓபிஎஸும் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுக, பாஜக, தவேக என எந்த கூட்டணிக்கும் செல்வது குறித்த முடிவை ஓபிஎஸ் அறிவிக்கவில்லை. அதனால் தற்போது மு.க. ஸ்டாலினை சந்தித்திருப்பதால் திமுக கூட்டணிக்கு செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்.